அப்போ சிவன் வந்து பார்வதி கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இது வந்து வாட்ஸ்அப்பில் வீடியோவாக வந்திருக்கும், எல்லாம் பார்த்துருப்பீங்க. கங்கையில் குளித்தா பாவம் போயிடும், புண்ணியம் கிடைக்கும் எல்லாருக்கும் அப்படின்னா இந்நேரம் வந்து குளிக்கிறாங்க. லட்சக்கணக்கான மக்கள் டெய்லி குளிக்கிறாங்க. அப்போ வந்து இந்நேரம் சொர்க்கத்துக்குள்ள இடம் இல்லாமல் இருக்கணுமே, நிறைஞ்சி ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பேர்னா இந்நேரம் சொர்க்கத்தில் இடம் இல்லாத 2வது பிரான்ச் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கணுமே. ஆனால் அது மாதிரி ஒன்றும் தெரியலையே, சொர்க்கம் நிறையிற மாதிரி தெரியலையே. அப்போ நீங்கள் கொடுத்த வாக்கு பொய்யா அப்படின்னு சிவனை பார்த்து பார்வதி அம்மா கேட்குறாங்க. இந்த கேள்விக்கு உனக்கு விடை தெரியணும்னா நம்ம காசிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவர் பார்வதி அம்மாவை காசிக்கு கூட்டிகிட்டு வராங்க. கங்கை கரையில் கூட்டிகிட்டு வந்துட்டு பார்வதி அம்மா காதில் சிவன் ஒன்று சொல்கிறார், ஒரு விஷயம் சொல்கிறார். சொல்லிவிட்டு நம்ம 2 பேரும் குளிக்க போகிறோம், நான் அடிச்சுக்கிட்டு போகிறேன், அதுக்கப்புறம் நான் சொன்னதை நீ சொல்லு அப்படின்னுறார். அது மாதிரி 2 பேரும் வயதானவங்களாக மாறிடுறாங்க, தாத்தா பாட்டியாக மாறிடுறாங்க. குளிக்கிறாங்க. 2 பேரும் குளிக்கும்போது அவர் வந்து சிவன் அடிச்சுக்கிட்டு போகிறார். அப்போ அந்த பாட்டியம்மா வந்து இங்கே லட்சக்கணக்கான பேர் குளிக்கிறாங்க. அப்போ அந்த பாட்டியம்மா கத்துறாங்க, அவங்க வீட்டுக்காரை காப்பாற்றுங்க, எங்கள் வீட்டுக்காரை காப்பாற்றுங்க அப்படின்னு. அப்போ எல்லாரும் ஓடி ஆடுறாங்க, காப்பாற்றுறதுக்கு போகிறாங்க. அப்போ அந்த அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த பாட்டியம்மா, யார் புண்ணியம் பண்ணியிருக்கீங்களோ பாவமே பண்ணலையோ, எந்த வம்சம் பாவமே பண்ணாத வம்சமோ அவங்க காப்பாற்றுங்க. சப்போஸ் பாவம் பண்ணியிருந்தீங்கன்னா அவரை தொட்டிங்கன்னா 2 பேரும் சேர்ந்து போயிடுவீங்க அப்படின்னு சொன்ன உடனே வந்தவங்க அத்தனை பேரும் அப்படியே நின்றுடுறாங்க. யாரும் அவரை காப்பாற்ற அவர் அடிச்சுட்டு போகிறார். அப்போ ஒரு திருடன், அந்த ஊர் மக்களுக்கே தெரியும் இவன் திருடன் வரான், குதிக்கிறான். அவரை போய் கூப்பிட்டு வந்து திருடங்களாக காப்பாற்றிடுவார். அப்போ அந்த தாத்தாவை எல்லாரும் சுற்றி இருந்தவங்களாம் வந்து அந்த பாட்டியும் தாத்தாவையும் பார்த்து கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி சொன்னேன், இவன் வந்து ஒரு திருடன், எங்களுக்கெல்லாம் தெரியும், இவன் காப்பாற்றினா இவன் இது பண்ணல, பண்ணி போய் சொன்னியும் அப்படின்னான்னு. இந்த கேள்விக்கு நான் இல்லை, சிவன் கையில போய் அந்த திருடை காப்பாற்றினான் பார், அவன் கையில் கேளு, அவன் வந்து உண்மையாக சொல்லுவான் அப்படின்றாங்க. ஏன்னா அந்த திருடனை போய் கேள்வி கேட்குறாங்க. என்னன்னா இது மாதிரி அவங்க வந்து சொன்னது வந்து யாருமே பாவம் பண்ணாங்க, நீ பண்ணுறது மொத்தமே பாவப்பட்ட தொழில், நீ காப்பாற்றி எப்படி நீ வந்து சாவலை அப்படின்ற போது அப்போ அவன் சொன்னான், நான் பாவம் பண்ணேன், இதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு வாக்கு இருக்குது தெரியுமா, கங்கையில் குதிச்சா பாவம் 7 தலைமுறை பாவம் போயிடும்ன்ற இது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது. நான் குதிச்சா என் பாவம் போயிடுச்சு, அவரை காப்பாற்றணும் அப்படின்றது. அதான் இந்த நம்பிக்கை. இது வந்து கங்கையில் மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலையும், மொத்த விஷயத்துலையும் இன்னைக்கு போகலான்றது எப்படி கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு போனோம்னா கிடைக்காது. கண்டிப்பாக கிடைக்கும். அந்த நம்பிக்கையை வைங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இந்த யாத்திரையும் நல்லபடியாக முடியும். குளிக்கலாம். இங்கே 3 முள்ளு முங்கிட்டு ரூமில் போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், துணியை மாற்றிக்கலாம்.